அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்சாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சீதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னா கைரம் பிமா ஹுவ அஹ்லுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ரிலா நஃப்ஸிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இத்னத் அரிஷிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் மிதாத கலிமாத்திஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி ரிலா நஃப்ஸிஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி இத்னத் அரிஷிஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம் வமன் தகும் பிரசூலில்லாஹி நுஸ்ரதஹு இன் தல்குல் உஸ்து ஃபீ ஆஜாமிஹா தஜ்மி கஅன்னஹும் ஃபீ ظهورil khayli nabturuba min shiddatil hazmi la min shiddatil huzumi. மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அவ்ஃபு பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும் வ இய்யாய ஃபர்ஹபூன் வ ஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திகன் லிமா மஅக்கும்
வலா தகூனு அவ்வல காஃபிரின் பி வலா தஷ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலா வ ஈயாய ஃபத்தகூன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, அல்லாஹுவின் மகத்துவமிக்க கருணையால் நம்மை மாணவியின் உம்மத்தில் குறிப்பாக சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவில் நிலைத்திருக்க செய்கின்றார். ஒவ்வொரு இஸ்லாமியர்களிலேயும் ஈமான் அவருடைய உள்ளத்தில் பளிச்செடுகின்ற பொழுது அந்த ஈமானினுக்கு தக்கவாறுதான் ஹிதாயத், நேரான வழி காட்டப்படுகின்றது. நேரான வழி என்பதன் பேர் இஸ்லாம் அல்ல, இஸ்லாமே நேர்வழி. அப்போ ஒருத்தர் நான் முஸ்லிம், இஸ்லாமியர் என்று சொல்லுகின்றார். அதனுடைய அடையாளங்கள் தாஹா, அஹமது அல் முஜ்தபா, முகமது அல் முர்தலா, சையீதுன் நுஜூம், அஷ்ரஃபுல் மஹ்லூக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெறிமுறையின் வாழ்க்கையின் தடங்களை அப்படியே பின்பற்றி நடக்க வேண்டும். எதையெல்லாம் தவிரச் சொன்னார்களோ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். எதையெல்லாம் கடைபிடிக்கும்படி ஏவினார்களோ அதையெல்லாம் சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். இந்த வழிகாட்டுதலில் மாநபிக்கு பிறகு சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு பிறகு தாபிஈன்கள், தாபிஈன்களுக்கு பிறகு சுலஹாக்கள், பிறகு சாலி, பிறகு அல்லாஹுவின் நல்லடியார்களாகிய கல்விமான்கள். கல்வி என்று சொன்னால் எத்துறையிலையுமே கல்வி கற்று வந்து சொல்பவர்கள் அல்ல. எல்லா பாஷைகளையும் தெரிந்து இதிலும் அதிலும் கலந்து 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 ஒரு 6-7 பாஷைகளை மக்களுடைய அந்த பேச்சுக்கள் கவருவதற்காக, மக்களை கவருவதற்காக வேண்டி மாற்றி மாற்றி பேசுவதும் அல்ல. அல் ஈமான் ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, ஈமானுடைய மூல வித்து அல் ஈமான் ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் ரசூலையும் உறுதி கொள்வது. அதில் எத்தகைய சோதனைகள் வந்த போதிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருப்பது, இதுதான் ஈமான். இஸ்லாம் அப்படி அல்ல. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவினிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 2 விஷயத்தை மாத்திரம்தான் கடைபிடிப்பார்கள். ஒன்று, வெறுமனே நான், பாட்டன், பூட்டி, தாய், தந்தை, மனைவி, பிள்ளை, இஸ்லாம், முஸ்லிம். 2வது, ஆண்டுக்கு 2 முறை பள்ளியிலே போய் வாஜிபு தொழுகையை தொழுவது. இவர்கள் பேர் அளவில் இழிதாங்கியை போன்று பெயர் முஸ்லிம்கள். எத்தொழுகையிலேயுமே கவனம் செலுத்த மாட்டார்கள், குர்ஆன் ஷரீஃப் ஓத மாட்டார்கள், திக்ர் ஃபிக்ர் செய்ய மாட்டார்கள், ஏழை எளியோர்களுக்கு அதிகமாக அள்ளி ஜகாத், தான தர்மம், சதகாவும் செய்ய மாட்டார்கள். இவர்களை கேட்டால் நான் இஸ்லாத்தில் இருக்கின்றேன் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் முஸ்லிமின் தன்மையில்
உழலும் நபர்கள் அல்ல. வேறு யார் முஸ்லிம்? அல் முஸ்லிம் இதா கலல்லாஹு வரசூலுஹு ஐ யகூனு லஹுமுல் ஹியரத். குர்ஆனிலேயே குர்ஆனுக்கு அல்லாஹ் விளக்கம் தர்றான். முஸ்லிம் என்பவன் அல்லாஹ் ரசூல் ஒரு தீர்ப்பை செய்து ஒரு வழிகாட்டி விட்டால் அதை மாற்றி அமைக்கவோ கருத்து சொல்லவோ அதை அப்படி இப்படி என்று நொட்ட சொல்வதற்கோ எவனுக்கும் அருகதை இல்லை. அவன்தான் உண்மையான முஸ்லிம். அப்ப அவனிடத்தில் ஈமான் வளர்ச்சி அடைஞ்சிரும். ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டு முழுக்க அவன் சொன்னதையெல்லாம், அல்லாஹ் ரசூல் ஏவியதையெல்லாம் இவன் வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிப்பான். இப்ப இஸ்லாம், முஸ்லிம், மூமின். மூமின் என்று சொல்லப்படுகின்ற பொழுது கது அஃப்லஹல் முஃமினூன். உலகத்தில் மூமின் என்று சொன்னால் 4வது படித்தரத்தில் அவர்கள் யார் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியின் பிரகாரம் வாழ்ந்து வெற்றி பெற்றவர்கள். இவர்கள் எல்லாத்திற்கும் மூமின் என்று சொல்ல அருகதை இல்லை. அதனுடைய தஃப்சீரின் விளக்கத்தையும் மாணபியின் அடிச்சுவற்றையும் விலங்கான் நிர்மூடர்கள் இன்றைக்கு எதையோ சொல்லி குழப்புவதன் காரணமாக தான் மார்க்கம் என்ன என்பதை உணராதவர்களாக இன்றைக்கு நாம் வாழும் எளிய நிலை. இன்றைக்கு எங்கேயாவது முஸ்லிம்களுக்கு மதிப்பு தர்றானாங்க. ஏறத்தாழ இந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு ஏற்படுகின்ற இலி பலி அவச்சொல் ஏன்? நம்மளிலே பல ஃபிர்காக்கள், நம்மளிலே பல குடைச்சல்கள், நம்மை பார்த்து நாம் செய்கின்ற தீர்ப்புகளை எல்லாம் குஃபாரும் யகூதியும் நசரானியும் சேர்ந்து செய்கின்றான். முஸ்லிம்களை தள்ளிவிடப்பட்டு வேலியிலிருந்தே, வேலி ஓரத்தில் கூட இல்லை, வேலியிலிருந்தே அப்பாற்படுத்தி மைதானத்தில் கடாசி விட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று நினைக்கின்றீர்கள்? வஸ்பிர் நஃப்ஸக, பொறுமையோடு நம் நஃப்ஸை அடக்கி கல்வின் ஆராய்ச்சி பண்ணாத ஒரு காரணம்தான் எல்லா துடிப்பிலும் இன்றைக்கு நாம் குஃபார்களிடத்தில், யகூதி நஸ்ரானியிடத்தில் அடி வாங்கும் ஒரு ஈன நிலை நம்மிடத்தை ஏற்பட்டிருக்கின்றது. மாணபிக்கு பிறகு 3வது தலைமுறையிலே, பிறகு 4வது தலைமுறையிலே ஏற்பட்ட குழப்பத்தின் அந்த உஸ்மானிய கனியை அந்த குண்டர்களால், இஸ்லாத்தை ஏற்றாலும் இஸ்லாமிய வாழ்க்கை இல்லாத குண்டர்களால் கொலை செய்கின்ற பொழுது உஸ்மானிய கனி மாணபியின் 3வது ஹிலாஃபத். அந்த 3வது ஹிலாஃபத்தில் 1, 2, 3, 4வது ஹிலாஃபத். அந்த 4வது ஹிலாஃபத்தில் உஸ்மானே கனி அதே நிலையில் ஹலீஃபாவாக இருக்கும்போது அவருடைய முகடுகளை பிரித்து குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது கொலை செய்கின்றார்கள். இவர்கள் யார்? இஸ்லாத்தின் போர்வையை போர்த்தி அதில் உள்ளடங்கிய யகூதி நஸ்ரானியின் கைக்கூலிகள். அப்ப இன்றைக்கு இஸ்லாத்திலே இவ்வளவு பெரிய குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் யார்? யகூதி நஸ்ரானி. அங்கங்கே குண்டு வைக்கின்றான், ஐஏஎஸ் தீவிரவாதி என்று சொல்கின்றான். முஸ்லிம் நாடுகளில் வைத்திருக்கின்ற மிலிட்டரிகளை, அவருடைய நாடுகளில் பாதுகாக்க வைத்திருக்கின்ற அந்த மிலிட்டரிகளை தீவிரவாதி என்று அறிவிக்கின்றான். இதற்கு காரணம் என்ன? உஸ்மான் கனி ரலியல்லாஹுடைய காலத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சி குழப்பம்,
அந்த நசராணி யகூதி மஜூசி சேர்ந்து செய்த வேலையின் சதித்திட்டம் இன்றும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஐந்தாவது கலீஃபா யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, உஸ்மான் கனி ரலியல்லாஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு. ஹிலாஃபத்திலே நாலாவதாக இருந்தாலும் ஆட்சியிலே நபியை சேர்த்து ஐந்தாவது ஹிலாஃபத்தில் அந்த அலி இப்னு அபி தாலிப் எங்கே இருக்கின்றார்கள், எங்கே அவருடைய ரவுலா அமைய பெற்றிருக்கின்றது என்பதையும் கூட இன்னைக்கு ஒரு முஸ்லிம் தெரியாத நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கான். இன்றல்ல நேற்று அல்ல, மாநபியின் காலத்திலேயே அந்த யகூதியும் நசரானையும் மஜூசியும் சேர்ந்து போட்ட திட்டம்தான் இன்றைக்கு முழு உலகத்திலையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நபிக்கு பின் ஒரு நபி வருவார்கள் என்றால் அந்த வேதத்தோடு இணைத்து இதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நபியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழையடி வாழையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஹலரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் யகூதியும் நசரானியும் இடையுகின்றார்கள். அந்த ஒரே பேரில் இருந்த இஸ்ரவேலர்கள் நசரானிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த உம்மத்துக்கள் இருந்து அப்படியே வந்து பல நபிகளுக்கு பிறகு ஹலரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இணைகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களா? ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்தில் பல தொந்தரவுகள் ஏற்பட்டிருந்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களை, அதிலே ஈமான் கொண்டவர்கள் ரெண்டு பிரிவு இருக்காங்க. ஒன்று ஈமான் கொண்டவர்கள், அந்த இஸ்ரவேலர்களில் திமிரி பிடித்தவர்கள் ஒரு கூட்டம், ஈமான் கொள்ளாதவர்கள். அதனால தான் அல்லாஹ் சொன்னா, யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி, இஸ்ரவேலர்களே நான் உங்களுக்கு அருளி இருக்கும் நியமத்தை நீங்கள் மட்டிட்டு சிந்தித்து பாருங்கள். அன்அம்து அலைக்கும், எவ்வளோ நான் உங்களுக்கு நியமத்தை செய்திருக்கின்றேன். வாழ்க்கையாலும் உணவாலும் வெற்றியாலும் அறிவாலும் எத்துறையிலுமே நான் உங்களை சிறந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றேன். வஅஃபு பிஅஹ்தி, என் உடன்படிக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் உங்களுக்கு நபி அனுப்பி வைத்திருக்கின்றேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அஃபு பிஅஹ்திக்கும் வஇய்யாய ஃபர்ஹபூன், நீங்க என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றினால் உங்களுக்கு நான் உடன்படிக்கையை நிறைவேற்றி பல நியமத்துக்கள் அள்ளி தருவேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் அன்றைய நிலையிலே ஃபிரௌனை சார்ந்தவர்கள் கிபித்தியின் வம்சமாக இருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பிறகு அதற்கும் நபியின் அந்த நுபுவத்தை மறுத்தவன் ஃபிரௌன், இவர்களையும் மறுத்தவன் ஃபிரௌன். அல்லாஹ் இருக்கான்னு சொன்னான். ஆனால் நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோன்றுதான் நாம் இன்றைக்கு உங்களை எச்சரிக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லா என்று மாத்திரம் நீங்கள் மொழிந்தால் அந்த ஃபிரௌனுடைய கலிமா தான். அவன் அதை தானே சொன்னான். சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்தான். பல சிகிருக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு அவன் வல்லமையினால் அடக்கி ஆள பார்த்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. கைத்தட்டுனான், சிரிச்சான், வல்லரசுண்டான். அதுபோன்றுதான் இன்றைக்கு வல்லரசுகள் எல்லாம் பில்லரசாகும் நேரம் நெருங்கி விட்டது. முஸ்லிமுக்கு அழிவு வரும் தான், முஸ்லிமுக்கு சேதம்தான். முஸ்லிம்கள் இரத்தங்கள் இந்த பூமியிலே ஓடத்தான் செய்யும். ஆனாலும் வெற்றி வாகையில் எவனுக்கும் கிஞ்சிற்று கடுகின் 40 ஒரு பங்கு கூட அவனுக்கு வெற்றி என்பதை அவன் பார்க்க முடியாது. ஏன்? உலகத்தில் அல்லாஹ் எல்லாம் கொடுத்துட்டான் அவனுக்கு. அங்க போனான்டா, மல்யூனோட நரகத்தில் நுழைஞ்சிட்டான்டா.
அவனுக்கு சொர்க்கத்தின் நறுமணங்களை கூட கமலும் நிலை ஹராமாக ஆகிவிட்டது. அதனால் ஆடுபவரெல்லாம் ஆடட்டும், ஓடுபவரெல்லாம் ஓடட்டும், தேடுபவரெல்லாம் தேடட்டும், செப்பையில் மகிழ்பவர்களெல்லாம் மகிழட்டும், அவர்களுக்கு மரணத்தோடு சரி. ஆனால் முஸ்லிம்களுக்கு அப்படி அல்ல. இஸ்லாமியர்களே, உங்கள் மனதில் எழுகின்ற கேள்வி, அல்லாஹ் இருந்தும் நமக்கு இவ்வளோ பெரிய சோதனை வேதனை வருகின்றதே, எங்கு பார்த்தாலும் முஸ்லிமுக்கு எலிச்சொல் பழிச்சொல் கேவலம் என்று எண்ணக்கூடிய உங்களுக்கு நீங்கள் விளங்காத காரணத்தால் தான் அப்படி நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஐபுன் வ லஹுவுன் வ ஸீனத்துன் வ தஃபாஹுருன். குர்ஆனுடைய ஆயாத். இவ்வுலகத்தின் சுகண்டி, இவ்வுலகத்தின் வாழ்க்கை தற்பெருமை, பொறாமை, அலங்காரம், வீண் விளையாட்டுக்கள், இதெல்லாம் நிறையப்பட்ட தாந்தோன்றித்தனமான தனக்குத்தான் அழிவை ஏற்படுத்துகின்ற தானே திட்டம். ஆனா மூமினுக்கு அல்லாஹ் சொன்னான், இஸ்லாத்திலிருந்து முஸ்லிமாகி முஸ்லிமிலிருந்து மூமினானவனுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கத் அஃப்லஹல் முஃமினூன் ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபுட்பால் மைதானத்தை விளாடுறான், ஒருத்தன் தோப்பான், ஒருத்தன் ஜெயிப்பான். தோத்தவனுக்கு வாழைப்பழ தோல், ஜெயிச்சவனுக்கு வாழைப்பழத்தோட கேடயம். ஆனா இன்னைக்கு இவனுக்கு மேரி பிஸ்கெட் பேப்பர் கூட கிடைக்காது இந்த முஜாதிகளுக்கும். மூமினூன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஏன்? ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். உள்ள அச்சத்தால் தொழக்கூடியவர்கள், உள்ளத்தால் அல்லாஹ்வை அஞ்சியவர்கள். சோதனையும் வேதனையும் இறையின் கிருபையால் ரஹமத் என்று சொன்னால், இவ்வுலக வாழ்க்கை சோதனை கூடமாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றான். என்ன சோதனை கூடம்? அத்துன்யா ஜீஃபத்துன் வத்துல்லாபுஹா கிலாமுன் அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வுலகம் ஒரு பிணம். இதை உலகத்தை மையமாக வைத்து வாழ்ந்து உலகத்தை தேடக்கூடிய, பொருளாதாரத்தை தேடி மாடிமனை பங்களா என்று நினைக்கக்கூடியவர்கள் நாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்த ஒரே சாபக்கேடான வார்த்தை இது மாத்திரம்தான். உலகத்தை திறந்தாக்கி அல்லாஹ் ரசூலுக்கு செலவிடுவதில் பிரச்சனை இல்லை, அவர்களை சொல்லல. அல்லாஹ் உலகமே கெதி என்று உலகத்தை நம்பி மாடிமனைகள், இஸ்ரவேலிருந்து காசா பகுதியை நோக்கி ஒரு ஏவுகணை வந்து உளுந்து அந்த பிரம்மாண்டமான பல கட்டடங்கள், மாடி கட்டடங்கள் இடிந்தது. அவரும் ஒடிந்து விட்டது என்று மனம் ஒடியாமல் லைலத்துல் கத்ரை தொழுது முடித்து துஆ கேட்டு நோன்பு வைத்தார். ரமலான் முடிந்ததற்கு பிறகு அதே கட்டடத்தின் கீழ் இருந்து ஒளி செய்து விட்டு பெருநாள் தொழுகைக்காக வேண்டி போய் சந்தோஷமாக தொழுது விட்டு ஒரு பேட்டியும் கொடுத்தார். இந்த கட்டடத்தில் அசம்பாவித எந்த பொருளும் இல்லை, யாரும் தீவிரவாதிகள் இல்லை, இது என் சொந்த கட்டடம், மீடியோவின் கட்டடம், நான் வாடகைக்கு விட்டிருக்கின்றேன். இதை தொலைத்து விட்டார்கள். இதைவிட சிறந்தது அல்லாஹ் எனக்கு தருவான் என்று சொன்னால் நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நூரே ரிசாலத்தி அசையதி யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை ஒரு மூமின், இதுதான் மூமின். ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அந்த கட்டடம் இடிபட்டதற்காக, அவன் பொருள் குண்டியில் கட்ட துணி இல்லாமல் அழிக்கப்பட்டதற்காக அவன் பச்சாதாபப்படவே இல்லை, அழுகவில்லை, அல்லாஹ்விடத்தில் மாறாக கிடைக்கும் என்று சொன்னான். அதுதான் மூமின்.
ஆனா இன்னைக்கு பே ஈமான், பே முஸ்லிம், கம்சோர் ஈமான் சொல்லுவான். ஈட்டி முனையினாலும் ஈமானே, நான் ஈட்டி முனையில் நிற்பாட்டினாலும் ஈமானை இழக்க மாட்டோம்டா. ஒரு புளியங்குச்சியை ஒடிச்சுட்டு போனால் திடுன்னு ஓடிடுவான். என்னடா இப்படி சொன்னேன், எல்லாம் சொல்ல சொன்னா நானும் சொன்னேன், அஜர்த்துகளும் சொன்னா நானும் சொன்னேன்னுவான். அட மடப்பயலுக்கு பிறந்த பயல்களா, சிந்திக்க வேணாம். அல்லாஹ் யார், ரசூல் யார், மார்க்கம் என்ன, நமக்கு வெற்றி தரும் வாகைகள் என்ன? அதே யூத இனத்தை சார்ந்த நும்ரூது என்ற அரசன், இந்த யூதனும் கிறிஸ்தவனும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணையப்பட்ட நூலும் பூவை போன்று உள்ளவன். அந்த மஜூசி பூவுக்கடியில் இருக்கும் அந்த கொண்டையை பிச்சை எறிவம் அல்லவா, அதை போன்றவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறையின் தெய்வீக தன்மையை மக்களுக்கு புரிய வைத்து, வஹதஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் என்று சொல்லி வ அன ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த கவுமுக்கு அவங்க தான் ரசூல். லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், அந்த ரசூல். மக்கள் மறுத்தார்கள், வெறுத்தார்கள், சோதனைகள் ஏற்பட்டது. அவர்களுடைய குடும்பங்களிலே தான் அஸ்னாம் கற்சிலைகள் வடிவெடுக்கப்பட்டு பொம்மையிலேயும் மரங்களிலேயும் செதுக்கப்பட்டு விற்பனையாக்கப்பட்டது. அதிலே இந்த சிலையை விற்றால் தான் உனக்கு பணம், உணவு, உடை என்று சொல்லி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரட்டுகின்ற பொழுதெல்லாம் அவருடைய சகோதரருக்கு விற்கும், இவர்களுக்கு ஒன்றும் வைக்காது. இந்த காலகட்டத்திலே தான் நும்ரூதுடைய ஆட்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 400 பேணி மேனியும் பொன்னொரும் வண்ணமாக ஈமானில் வளர்ச்சி அடைந்து நுபுவத்தில் அவர்கள் உயர்ந்து வருகின்றார்கள். அந்த நேரத்திலே தான் அவர்களுக்கு ஒரு விழா நும்ரூது ஏற்பாடு செய்கின்றான். அந்த விழா என்ன? அதாவது ஒரு நாளைக்கு ஒரு அஸ்னாம் வணங்கிவிட்டு கடைசி மிகப்பெரிய ஒரு அஸ்னாம் அதற்கு வருகின்ற பொழுது அன்றுதான் அவர்களுக்கு ஒரு விழா. இன்றைக்கு ஒரு மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஆண்டுக்கொரு முறை அவருடைய வம்சங்களுக்கு அந்த மதங்களுக்கு விழா வருவதை போன்று உண்டான ஒரு விழா அன்றைய காலத்துடைய யூதனுடைய விழா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. 2 கிழவர்கள் ஒன்று சேர்ந்து வர்றாங்க. யா இப்ராஹிம், இப்ராஹிமே, நாளைக்கு நம்மூர்ல குதூகல விழா இருக்கு. நம்முடைய அஸ்னாமங்களுக்கெல்லாம் ஜோவடிக்கப்பட்டு பூக்கள் தூவப்பட்டு அன்றைய காலத்தில் என்ன இருந்துச்சோ அது வாசனை திரவியங்கள் கொட்டி நாம் விழா கொண்டாடுவோம். காலையிலே அங்கே போய் நம்ம வழிபாடை செய்துவிட்டு வெகு தூரம் உள்ள மலைக்குன்றுக்கடியில் நாங்கள் 6ஆம் மாத அந்த நிழலில் எல்லாம் விளையாண்டு விட்டு குதித்து விட்டு சந்தோஷமாக இருந்துவிட்டு மாலை வீடு திரும்புவோம், நீனும் வர வேண்டும் என்று 2 கிழவர்கள் போய் சொல்றாங்க. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் வர முடியாது என்று சொல்லாமல் வானத்தை சிறிது நேரம் நோக்தார்கள். நோத்திவிட்டு சொன்னார்கள், கால இன்னி சக்கீம், நான் கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டிருக்கேன், முடியல, ஆகையினால என்னை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் போங்கன்ட்டாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. சரிவா, அவருக்கு முடியல, வரமாட்டார்கள். போகும்போது ஒரு 4-5-8 போயிருப்பாங்க.
ஹலரத் பாபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் போங்க போங்க. நீண்ட ஆயத், உங்களுக்கு சுருக்கமாக விளக்கத்துக்கு சொல்கிறேன். அதெல்லாம் நாம் கவனிச்சுக்கிறோம் போங்கன்ட்டாங்க. ஒரு சுருக்கமாக 2 வார்த்தையை சொல்லி, அது இங்கு நான் சொல்லுவதற்கு பிரியப்படவில்லை. ஒருத்தனுக்கு பக்கா செவிடு, சங்கு காதுக்குள்ளே ஊதுனாலும் கேட்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த சொல்லு அந்த செவிட்டு பயலுக்கு பிறந்த வயலுக்கு காதில் விழுந்துருச்சு. திரும்பி பார்த்தான், என்ன சொன்னேன்டா? அதைத்தான் சொன்னேன்டாங்க. போயிட்டாங்க, எல்லாம் போயாச்சு. ஆதர அன் தத்தஹிது அஸ்னாமன் தொடர் ஆயத்து, முன்பின் பெரிய ஆயத்து. அந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இவர்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைன்றாங்க. ஆனால் ஆசர் என்பவர் சிறிய தந்தை என்றுதான் குறிப்பிடப்படுது. ஹைர், அது வேணாம், விட்டுருங்க, அது பெரிய சம்பவத்துக்கு போகுது. இந்த ஆசர் என்பவர் அந்த 365 அஸ்னாம்களுக்கும் தலைமை பீட, இப்போ எழுதிக்கிறாங்களே தலைமை இமாம்ண்டு, அந்த மாதிரி அவங்களுக்கு தலைமை. அவர் எல்லாம் போயிட்டாங்க. சாவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருக்குது. அதை எடுத்தாங்க, நேர போனாங்க. விதவிதமான பண்டங்கள் அங்கே பூரா இருந்துச்சு. நீங்கள்லாம் தின்றுருப்பீங்க விசேஷங்களில், மற்றவருடைய விசேஷங்களில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலகாரங்கள் என்ன கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். விதவிதமாக இருந்துச்சு. போகும்போது பாபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறு கோடாரி ஒன்றை எடுத்துக்கிட்டும் போயிட்டாங்க. சுற்றி 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 பார்த்தாங்க, ஒரு வேலை காணா அல்லாஹ் ரசூலை தவிர. உடனே அந்த பண்டங்களை எடுத்து ஒன்றொன்றுக்கா தீத்துனாங்க. தின்னு தின்னு தின்னுட்டாங்க. வயல்களாக இருந்தால் பொம்பளைகளாக இருந்தால் திங்கும், எல்லாம் பேசாமல் இருந்துச்சு. அப்போ கேட்டங்காட மண்ணுழுக, நான் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை என்னாண்டு கூட மோந்து பார்க்கல, இனிப்பா புளிப்பா கசக்குதா உரைக்குதாண்டு எல்லாம் பேசாமல் இப்படி இருக்கீங்களே, உங்களை போய் இப்படி ஒரு சாரார் உயர்த்தி நீங்கள் தான் எல்லாத்திற்கும் வெற்றி தரக்கூடிய பொருள் என்று வர்றாங்களை தேடி என்று சொல்லிவிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அப்படியே வந்தாங்க. அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம கலீலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். முடிஞ்சு போச்சு. தூக்கி மாட்டினாங்க, வந்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் முடிந்து அந்த இடத்தில் மற்றவர்களெல்லாம் வந்து ஆறாவாரத்தோடு பார்க்கின்றார்கள். சீரழிக்கப்பட்டு சிதறப்பட்டு கிடந்தது. அந்த காதில் விழுந்தான் பார்த்தீங்களா, பக்கா செவுட்டு நாதாரிக்கு பிறந்தவைய. அதனால் இந்த உச்சம் உள்ளவங்களுக்கு கோச்சிக்கிறாதீங்க, உச்சம் உள்ளவங்களுக்கு குசும்பு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு நடிகை பேர் குசும்பு குசும்புன்றானுங்க. அவள் குசும்பு வேலையும் செய்தா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு ஆள் சொன்னார், அவள் இஸ்லாத்தில் பிறந்தாண்டு. நான் சொன்னேன், அட மூதேவிக்கு பிறந்தவளை பிஸ்மி சொல்லாதனால குப்புரில் போயிட்டா, குப்புரில் போனதுனால அவள் காபிராவே ஆயிட்டா, அவளை பற்றி பேசாதேன்ட்டேன். மக்கள் விளங்கிக்கங்க. இப்படிப்பட்டவர்கள் நடிக்கும் பொருள்களையும் நாடகத்தையும் சீரியலையும் பார்த்தால் உங்களை நரகத்தில் சீரியலாக குர்பானி கிடா வெட்டுவதை ஆணும் பெண்ணும் வீட்டிலே பார்த்திருப்பீர்கள். அதுபோன்று நல்லிகளை கழிக்கப்படும். டிவி பார்க்காதே, போனை தடவி 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 புருஷனுடைய கையில் காசு இல்லாமல் தடவி போய் வாழாதே. உனக்கென்று அகம்பாவத்தால் காசு இல்லைண்டா ஒரு டிவி, சுத்தமாக இல்லைண்டா கவர்மெண்ட்டுடைய இலவச டிவி, கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் பெருசு டிவி, 40 இன்ச்சு டிவி, அதுக்கு மேலே போனால் மனுஷன் சப்பையை விரும்புகிற மாதிரி சப்பையில் டிவி. என்ன ஓமு தேட்டுறான்? டேய், நீ ஓ இம்
தே தா இர். இதனுடைய அர்த்தத்தை நான் சொன்னேன்டா, மண்டையை பிச்சு நீ சாகணும். பி கேர்ஃபுல். போட்டு டமக்கு டமக்குன்னு 4 அடித்தவனே உடனே அம்மா சிரிப்பா, என் புள்ள கோவைத்திலிருந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அவர் தொழிலாளியாக இருப்பார், ஆஜியார். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். சூப்பர் சூப்பர் டி. இவங்களுக்கு பேரன் பேத்தி புள்ள குட்டி எல்லாம் இருக்கும். பொண்டாட்டி காதுக்குள்ள குசு குசுன்னு சொல்லுவா, அடியே ரைஹானா இங்கே வா கொஞ்சம், அந்த குசுப்பு வந்து ஆடுறா பார்த்தியா, அவள் எப்படி இன்னொருத்தனை கட்டி பிடிக்கிறாளோ அது மாதிரி நான் அவனை கட்டி பிடிக்கலான் இருக்கேன். பீச்சி நாயில் அலுவாவும் ஒரு 300 மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரவா. சரிங்க சரிங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தவனே அவனை பார்த்து இவன் சொருகும்போது, உன்னுடைய அந்த சொருகல் சின்னாடக்கேன்னு பயலுகளா சிந்திக்க. இதைத்தான் என்னுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வன்னாஹூன அனில் முன்கர் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அருவருக்கத்தக்க மானக்கேடான ஈன சொல்லிலிருந்து அந்த தொழுகை உன்னை பாதுகாக்கும்னு சொன்னாங்க. இந்த வெண்ணையும் அவளும் ஹாஜியார் அம்மா. இவர் ஹாஜி யாரு? ஹாஜி யார் இல்லை, ஹாஜி யாரு. அங்கே மக்காவில் வாங்கினானா இவர் தசுமணி, பொண்டாட்டி மதீனாவில் வாங்கிச்சான். அதில் ஓதுறாங்க, அப்படி 2 பேரும் எவனோட போய் படுத்துக்கிட்டு கொண்டை போட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு போய் பூவை வாங்கிக்கிட்டு ஒன்று கொண்டுண்டு அழுகிறாவ. இவன் என்ன சொல்கிறான், ஏண்டி அழுகிறேன், எனக்கு ஒரு வீடு வேணுங்க வாங்கி கொடுத்துட்றான். அப்போ இவன் அழுகிறான், என் பொண்டாட்டி சொல்கிறான், என் பொண்டாட்டி எங்கள் அண்ணே பொண்ணு நீ கேட்டதெல்லாம் தருவேன். அந்த கண்ணு பொண்ணு தாண்டா உன்னைய நரகத்தில் தள்ளுறவ. இதா மரஅத்து சாலிஹத்து இன்னல்ரஹா சிர்ரத்துக. என்னுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சாலிஹான பெண் அந்நிய ஆடவன் பார்த்தால் தன்னை மறைத்துக் கொள்வாள். தன் அபத்தை கணவனை தவிர யாரையும் பார்க்க விட மாட்டாள். தன்னை பேணிக் கொள்ளுவாள். கணவனை இஸ்லாத்தின் அடிப்படையிலே திருப்திப்படுத்துவாள். இப்போ இந்த பெண்ணு மதீனாவில் வாங்கின தஸ்பியையும் மக்களாக வாங்கின தஸ்பியையும் வச்சுட்டு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லி ஒரு சீரியலை பார்த்துட்டு பாங்கு சொல்லும் போது கூட நூக்காம இதில் மருமக கேடுகட்டு பாருங்கள். மருமக மகன் பொண்டாட்டி மகன் பிள்ளை மகன் பேத்தி முப்பேத்தி 40 வரைக்கும் பார்க்குறான். இது இல்லாமல் நம்ம வீட்டில் அதுக்கு முதல் 4 தலைமுறை பார்த்துட்டு போனாங்க பார்த்தீங்க, அந்த ரூஹானியத்தை சேர்ந்து வந்தும் பார்க்குது. அப்போ 4 8 தலைமுறையாச்சு. ரூஹானியத்து 4 தலைமுறை, நம்ம 4 ஜடலங்கள் 4 தலைமுறை. அதனால தான் அல்லாஹ் பார்த்தான், ஆஹா நாம் சொன்ன ரசூல் சொன்ன பிரகாரம் இல்லையே. இதா அசாபத்தும் முசீபா, உனக்கு ஒரு தங்கடம் வந்து விட்டால் நீ என்கிட்ட வர்ற, நான் நிறைவேற்றிட்டா நான் தான் முயற்சி செஞ்சேன்னு சொல்கிறேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் படைத்தோம், என்னிலிருந்து போன நீ மீண்டும் என்கிட்ட தான் வரணும். அந்த ராஜ்யம்னு சொல்லி கபூரில் பிழைக்க போகும்போது புடிமண் போடுறான் பார்த்தியா, அப்பத்தான் வாயில் மண்ணுழுகுண்டு அல்லாஹ் சொன்னான். ஹபான் மன்சூரான்னு சொன்னான். இதுக்கெல்லாம் குரான்ல இருக்கா? தர முடியும்டா. கேட்டா கேட்காட்டி போயில்லை. இஸ்லாத்தின் நுணுக்கங்களை கைவிட்டவனின் சங்குகள் துண்டிக்கப்படும். குத்திக ஹாதல் புல்ஹூம், உணவறை துண்டிக்கப்படும். மாணவியின் தத்துவத்தை, இஸ்லாத்தின் சத்தியத்தை, ஹராம் ஹலாலை, நல்லதை எடுத்து தீயதை விலக்கி வாழாமல் இருப்பவர்களை இஸ்லாம் கணித்து அதனுடைய நிலைகளில் ஒரு செயலையும் அல்லாஹ்வுடைய தப்தரில் ஆதி ஏற்பாட்டில் பதியப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது அந்நில் 2 தோளிலும் உள்ள கிராமன் காத்திபீன், கபரில் உள்ள முன்கர்
நக்கீர். இந்த 4 பேரும் மிக்சி கிரைண்டரில் கோதுமை மாவு அரைக்கிற மாதிரி, இட்லிக்கு தோசைக்கு மாவு ஆட்டுற மாதிரி, மிக்சியில் சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சி தள்ளிடுவாங்க. ஆணும் பெண்ணும் ஒன்றும் செய்ய முடியாது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அப்படி அரைக்க அந்த மில்லுக்குள்ளே போட்டுட்டான் நம்மளை, மூமினை அந்த மில் தொடாது, சாதாரணமாக செதறி வெடித்து விடும். இப்போ சிந்திங்க முஸ்லிம்கள், இன்றைக்கு இவ்வளோ பெரிய பழிச்சொல்லுக்கும் இழிச்சொல்லுக்கும் நாம் ஆளாக்கப்பட்டு ஒரு ரமலானையும் நம்முடைய சமுதாயம் இரத்த கண்ணீரோடு சிந்தும் அளவிற்கு இந்த யகூதி, நசராணி, மஜூசி, நார் வணங்கி இந்த 4 பேர்களும் இணைந்து செஞ்சு கொண்டிருக்கானே, இதற்கு அண்டர் கிரவுண்ட். நேற்று செய்தியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், செய்தியில் போட மாட்டேன். ஏண்டா மீடியாக்காரன் பேப்பர்காரனுக்கெல்லாம் நெஞ்சில் தில் இல்லை, அந்த தில்லை உருகிட்டாங்க. பிச்சை பைய பொண்டாட்டி கடிச்சு எடுத்துட்டான். அதனால் இவன்களுக்கு நியாயம் என்பது பிறக்காது. இவன்கள் வாழும்போதே நஜீஸ் உண்டு வளர்ந்த வயல்கள், இன்றும் நஜீஸைத்தான் தெங்குகின்றான். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை எப்பவும் குறிவைத்து தாக்கி கேவலப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அதை பற்றி டோன்ட் கேர், கவலை இல்லை. குர்ஆனை விரித்து விட்டால் 7-14 உலகத்திலும் நீங்கள் அந்த குர்ஆனின் மூலமாக டிவியில் நீங்கள் பார்க்கும் அற்ப ஈன காட்சியை விட உங்களை அல்லாஹ் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றான். 7 வானம் புகழ்கின்றது, 7 பூமியின் புழுப்பூச்சிகளும் உன்னை பார்க்கின்றது. ஆஹா, குர்ஆனை விரித்து விட்டான், அல்லாஹ்வுடைய நல்லடியான், அவனை நாம் தீண்டக்கூடாது, அவனுக்கு நல்ல வாழ்வை கொடுக்க துஆ செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வை அஞ்சுபவனுக்கு பச்சை பறவைகள், மீன்கள் கூட துஆ செய்து என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்படிப்பட்ட உத்தம சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றின்றல்ல, பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே காபில் ஹாபீலில் ஏற்பட்ட அந்த கொலை பொறாமை, அதாவது 3 கருத்து, காபில் ஹாபீல், காபீலிலும் ஹாபீலிலும் கொடியவன் யார்? உங்கள் இமாம்களை நீங்கள் கேளுங்க. எல்லாமே சொன்னால் ஒருத்தன் சொல்கிறான், இம்புட்டு நேரம் செய்கிறீங்களேங்க பயான், இம்புட்டு நேரம் சொல்லியே நாதாரி விலங்கலையடா நீ, 5 நிமிஷம் 10 நிமிஷம் தோளான்களே துருத்தியானுங்களே அப்படின்னா முடிஞ்சு போச்சா? இங்கே தோளான் துருத்தியானுக்கு வேலையே இல்லை. கேளு, இல்லைண்டாக்கா பயில்ஸு குண்டியில் வந்த மாதிரி சக்கராத்தில் நீ பயில்ஸு வந்துடும். உனக்கு என்ன பயில்ஸு? உடம்பு பயில்ஸு. யுஹ்மா அலைஹிம் ஃபீ நாரி ஜஹன்னம துக்வாஹும். கேட்டு தொலைங்கடா, உங்களுக்கு நல்லது. நம்மள எல்லாம் கேட்பான், நீ படிச்சியடா, சொன்னியா? அல்லா, நீ தானப்பா சொன்னேன், என்னடா சொன்னேன்னு கேட்பான் என்னைய. அவனை 2 அடி சுக்குமாத்தில் வேண்டுவான். இருடா எல்லாம் சொல்கிறேன், அதுக்குள்ளே என்னை அடிக்க வைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். ரைட், ஆமாடா, நான் தான் சொன்னேன். சரி, இவனை அப்படி விட்டுருங்க. இவனை அப்படி விட்டுட்டு இவன் யாருக்கு சொன்னாலும் அவனையெல்லாம் கொண்டாங்கண்டுவான். அப்போ எல்லாமே தேதஸ்திரையில் கொச்சக்குண்டு முன்பதிவு செய்யப்படாமல் போயிட்டு இருப்பீங்க. எங்கே போவீங்க? ஃபீ நாரி ஜஹன்னம துக்வாஹும் ஹாலிதீன ஃபீஹா. சகோதரிகளே, இஸ்லாம் என்பதை இன்னும் இந்த சமுதாயம் விளங்காத காரணத்தால் தான் இன்றைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இழி பழிச்சொல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெண் அந்த காலத்தில் பாலிகை ஆகிட்டாங்கண்டா, கடைசி வரை அவர்கள் திருமணம் முடித்து 2 பிள்ளை பெக்கும் வரை அவர்கள் பப்ளிக்கில் பார்க்க முடியாது. இன்னைக்கு வவுத்தில் இருக்கும் போதே தொப்பல் வெளியாக எட்டி பார்க்குறாங்க. சிரிப்பு தள்ளா வருது. என்னடா உலகத்தை இன்னும் அல்லா தள்ளலையேன்னு பார்க்குறான். அந்த காலத்தை ஏண்டா தள்ளுறேன்னு கேட்ட காலம், இப்போ ஏண்டா இன்னும் தள்ளலைன்னு கேட்குற காலம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 3 கருவிகள். ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாசப்படுத்தும் கைபேசி. அலைபேசின்றான்.
ரெண்டாவது தொலைபேசின்னா, இப்போ கைபேசி. ஆனால் என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் போட்டிருக்கின்ற செருப்பின் வாறு பேசும், இது கியாம நாள் அடையாளம் என்று சொன்னாங்க. எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கு, எதை சொல்றது எதை விடுறது. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படி பார்க்குறோம், பல உணவு பதார்த்தங்கள், என்னடா திங்கலண்டா எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு போயிட வேண்டியதுதான், அப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இது ஒரு ஆயத்தை எடுத்தால் ஒரு கருத்துக்கு போகுது, ஒரு கருத்தை எடுத்தால் ஒரு ஆயத்துக்கு போகுது. இந்த ஆயத்து இன்னும் அர்த்தத்துக்கே வரல, சப்ஜெக்டுக்கே. அப்படித்தான் நிறைய ஓடிட்டு இருக்கு. தொடர் கேட்பவர்களுக்கு தெரியும், தொடரும் தொடரும்னு விட்டு எல்லாம் அப்படி அப்படி நிற்கிது. ஆனால் நிற்காம இல்லை, வரும். எம்மை கொண்டு அல்லாஹ் தொட்டு விட்டான், அவனே எம்மை கொண்டு தொட்டான், அவனே அதை முடித்தும் வைப்பான். அதனால தான் ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வ தம்மிம் பில் கைர், ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா. சகோதர சகோதரிகளே, இந்த சமுதாயம் இன்றும் சீரழிகின்றது என்று பார்க்கின்ற பொழுது வேதனை. மக்காவுக்கு போகிறான், உம்ராவுக்கு போகிறான், மதினா போகிறான், அவன் தள்ளிட்டு வர்றான். என்ன பொம்பளை தான் மாதமாக ஒவ்வொரு தள்ளிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கேனப்பைய பெரிய 50 இன்ச்சு டிவியை தள்ளிட்டு வர்றான். மகன் அரபு இதில் குவைத்து இருந்தானா, அவன் மக்காவுக்கு வந்தானா தாய் படம் பார்க்க 60 இன்ச்சு டிவி கொடுத்துருக்கான். அது உள்ள புருஷன் முன்னாடி 2 பேருமே படுத்துக்கலாம். இந்த டிவி எதுக்குடா அவங்களுக்கு? இதை கொடுத்துத்தாண்டா இன்னைக்கு இந்த இஸ்ரவேலும் யுஎஸ்ஏ என்று சொல்லப்படுகின்ற அந்த நாம் முருதாக்கணும், மஜூசி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஈன குணம் உடையவர்களும் இன்றைக்கு நம்மளை இழிவுபடுத்துகின்ற காட்சிகளின் முக்கோணங்கள் பூரா அதில் வருது. சிந்திச்சு பார்த்தியா? உனக்கு அதில் உள்ள அருள் தெரியாது. என்ன குர்ஆனே அதில் நமக்கு மொழியப்பட்டாலும் அதை நாம் பார்க்கக்கூடாது. குர்ஆன் வந்த வழி பேரொளி, பரப்பிய நிலை, ஏட்டின் மூலமாக. இப்போ இது ஏடா, இதுக்கு ஒரு தோளாந்துருத்தி ஒரு 95 பேர் என்ன செய்வான், நியாயம் கற்பிப்பான். நல்லதை பாருங்க. சரி, ஒரு மண்டபத்துக்கு போனால் 100 பொம்பளைங்க இருக்காங்க, அதில் 70 பேர் பசாது, 30 பேர் நல்லவங்க, 30 பேரையும் ஒருத்தன் கட்டிக்கிட்டு வருவானா? முடியுமா? ஹராமா ஹலாலா? அப்போ அது நல்லது தானே, சிரிச்சிட்டாவே நல்லது தானே ஓனப்புல. ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய என்னுடைய பார்வையில் இதா மரஅத்து சாலிஹத்து இன் நலர, ஒரு சாலிஹான பெண்ணின் பக்கம் நோக்குகின்ற பொழுது தன்னை மறைப்பாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இந்த காஜியாரும் காஜி அம்மாவும் போயிட்டு வந்துட்டு பெரிய சைத்தான் லானத்து பிடிச்ச பையில கரும்பட்டி சைத்தானை இழுத்து கொண்டு வீட்டில் வச்சுட்டு நீ இருடா நானும் இருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு பார்த்தியா சூழ்நிலை? இன்னைக்கு முஸ்லிம்கள் மீது தொடுக்கப்பட்ட போர், அந்த ரமலானில் அமைதியுடன் லைலத்துல் கத்ர் இரவன்று பள்ளிக்குள் தொழுதவர்களை தீவிரவாதி என்று வாளின்றியாக அடித்து என் உயிருக்கும் மேலான தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்ட என்னை போன்ற உலமாக்களை, ஆலிம்களை, நபிமார்களை பெற்றெடுத்த மணிவயிர் தாய்மார்களை குத்துயிரும் குலயுயிருமாக போட்ட சம்பவமும், என் சகோதரிகள், பிஞ்சொல்லம் படைத்த பாலிகானவர்கள், சிறார்கள், ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள், வாலிப நண்பர்கள், கூட பிறந்தவர்கள், இவர்களை எல்லாம் அடித்தது உலகம் அறிந்த உண்மை. ஆனால் கிடைக்கப்பட்ட ஒரே ஒத்த பேர் வாஹதஹு லா ஷரீக லஹு உண்ட மாதிரி என்ன தெரியுமா? ஹமாஸ் தீவிரவாதி. அட முடும முடிச்ச பெயலுக்கு பிறந்த பெயல்களாக ஹமாஸ் தீவிரவாதி இல்லை. ஹமாஸ் என்றால் என்ன அர்த்தம்? ஹமாஸ் என்பது பாலஸ்தீனின் மிலிட்ரி. உனக்கு நாடே இல்லையடா, நாடோடி. இஸ்ரவேல் இஸ்ரவேல் என்று நீ வச்சிருக்கியே, அந்த யாபனி இஸ்ராயில் என்றது எங்களுடைய பேர் அல்லவா? நீ எப்படி அதில் வச்சுக்கிட்ட? இதற்கு
ஃபைடருக்கு சொல்லுவாங்க பிள்ளைய படிக்கும்போது, புல்லிங் புல்லிங் புஷிங் புஷிங்குண்டுங்க. என்ன பிள்ளைகளா புல்லிங் புல்லிங் புஷிங் புஷிங்கிட்டாக்க 8 கால் பூச்சி வலையிலிருந்து ஏறுது ஏறுது இறங்குது இறங்குதுன்னு அப்படி ஒரு பாடம் இருக்குன்னுச்சுங்க. 8ஆவதுலேயே 9ஆவது 10ஆவதுக்குள்ளே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. புல்லிங் புல்லிங் புஷிங் புஷிங்டா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா படிக்காதவன் என்ன செய்வேன், நிர்மூடைனா. எல்லா ஆசையும் இருக்குது, ஆனால் கல்வி ஞானங்கள் நமக்கு குறைவு. இருந்தாலும் ஈமானில் எதையாவது தெரிஞ்சதையாவது யாருக்காவது சொல்லணும், நாமளும் அமல் செய்யணும் என்ற அடிப்படையில் தான் வேதனையுடன் சொல்லப்படுகின்ற சொல் இன்ஹாதா இல்லா கவுலுன் கரீம் கவுலு ரசூலின் கரீம் இன்ஹாதா கவுலுல் ஹக்குல் இஸ்லாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கும் ஏறத்தாழ ஒரு சிறிய நாட்டை, ஏறத்தாழ ஒரு 6-7 லட்சம்க்குள் வாழக்கூடிய ஒரு சிறிய நாட்டை, பலஸ்தீன் தான் அந்த காசா பகுதின்றது, கொஞ்சம் எஸ்ட் காசா, இஸ்லாமியர்கள் ஆண்ட மண், 1,00,000 சொச்ச நபிமார்கள் ஒன்றாய் கூடி தொழுத மண், புராக்கனும் சோர்க்க வாகனம் கட்டப்பட்ட மண், அந்த பாலஸ்தீனில் இருக்கின்ற அந்த வளாகம். இது ஏன் இதுன்னு சொன்னால், ஓ நபி போலேட மேராஜுக்கு ஏன் நபியிலோட போனாங்க கள்ளப்பயலுக்கு பிறந்த பயல்களா? 25 நாடுகள் ஆயுதத்தையும் படபலத்தையும் பயந்து கிடந்து அவன் ஒன்றுக்கு கொள்ளைக்கு போகாமல் கிடந்த அந்த சரவன் இருக்கான் பார், சரணடைஞ்ச அந்த நாய், அவனுக்கு நீங்கள் உதவுறீங்கன்னு சொன்னான். உண்மையில் நீங்கள் பிணை கைதிகளை நாய்களை விட்டு உறவு கொள்ள வைக்கின்றீர்களே நாய், ஓரின சேர்க்கைக்குரிய துர்ச்சகமான ஷைத்தான். ஓரின சேர்க்கையை நாட்டின் சட்டங்களாக கொண்டு வந்த மல்லூன்களே, இன்ன ஷைத்தான அதுவு முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா. அந்த ஷைத்தான்களே, நீங்கள் உசார். ஆயுதங்கள் போடலாம், நெருப்பு மலைகள் பொழியலாம், ஆனால் 25 நபிமார்களின் சம்பவங்களிலே, குர்ஆனில் வரும் சம்பவங்களிலே ஒரு நபியின் சம்பவம், நெருப்பு மாறி மலை பொழிய போகின்றது என்று சொன்னால் பயந்து அலறி அடித்து ஈமான் கொண்டார்கள். அந்த நிலை வெகு விரைவில் இல்லை. இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா பனி இஸ்ரவேல் வ அமெரிக்கா வ மாஹ இஹ்வானுல் மா அமெரிக்கா வ இஸ்ரவேல். 1 அல்லாஹும்ம தம்மிர் தியாரஹும் இஸ்ரவேல் வ மா அமெரிக்கா வ மா இஹ்வானில் இஸ்ரவேல். 2 3வது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா. அப்ப யார் முஸ்லிம் என்பதை நீ பார்த்து கொள்ளும் தன்மை. 4 நீ எந்த இஸ்ரவேலின் வம்சத்தை பின்பற்றினாய் என்று அந்த இஸ்ரவேல் என்ற ஊரை நீ வைத்திருக்கின்றாயோ அத்தனையும் சிலுவையில் அடைத்த யூதன் நீ. உன் நபியை அல்ல, உன் நபியை உபதேசத்தின் போது என்ன வசைப்பாடினாய் கொஞ்சம் நினைத்துப்பார். தாயை குறை கூறினாய் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அண்ணல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நீ குறை கூறினாய். நாங்கள் இன்னைக்கு சொல்றேன்டா காவாலிப்பையில லா இலாஹ இல்லல்லாஹ் ரூஹ் ஈசா ரூஹுல்லா, நீ சொல்லுவியாடா அந்த நபியை? அப்ப எப்படி அந்த நபி உனக்கு வருவார்கள்? இது 5வது. 6வது, என்னுடைய ரஹ்மான் என்னுடைய ரசூல் துயில் கொள்ளும் இடத்திலிருந்து உனக்கு ஏவுகணை வந்தால் நீ தாங்கவே முடியாது. 7வது, இது அந்நில் ஒரு நெருப்பு மாறியுடன் உன்னை தம்மிர் தியாரகம் என்று ஆக்கினால் எத்துறையும் உன் எஹ்வான்கள் 25 நாடும் மண்ணை கவ்வுமே தவிர, செப்டி டேங்குக்குள்ள போகுமே தவிர அதில் இருக்கும் மலமாக கூட நீ ஆக முடியாது. பி கேர்ஃபுல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தின் தன்மையை புரிய வேண்டும். இஸ்லாமியர்கள் முழு மார்க்கத்தின்
நிலைகளை அவர்கள் உணர வேண்டும். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லி வபாரிக் அலைஹி வஸலவாத்து ரசூலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று இந்த அந்நிய அண்டர் கிரவுண்டில் ஒளிந்து பெண்ணின் சீலைக்குள் ஒளிந்திருப்பதை போன்று அண்டர் கிரவுண்டில் ஒளிந்து இஸ்ரவேலர்களோடு ஈமான் கொண்டவர்களை எதிர்க்க முடியவில்லை என்பதற்காக அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அந்த மிலிட்ரிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பட்டாளம். ஹிஸ்புல்லான்னு பேர் வச்சா தீவிரவாதி, அசாக்கிருல் முஸ்லிமீன் வச்சா தீவிரவாதி. ஏண்டா இதெல்லாம் எங்க பேச்சுடா? அசாக்கிர்டா பட்டாளம். அப்ப உனக்கு ஒரு துரும்ப, அற்ப ஈன துரும்பு, இந்த துரும்ப நீ இன்னைக்கு செஞ்சிருக்கியடா. அந்த வம்சத்தில் வந்தவன் தானே நீ. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை எடுத்து அப்படி உருக்குனா உருக்கு சட்டை செஞ்சாங்க. அந்த கவலத்தை தூக்கி ஒரே அடி, அல்லாஹ் ஒரு கவலத்தை தூக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதை தூக்கி போட்டான்டா. இஸ்ரவேல் குல்லுஹும் ஃபனா. நீதி நேர்மையாய் வாழ, மக்கள் சொத்தை அபகரிக்காதே. ஏன் உனக்கு நாடு இல்லை? நீ ஒரு நாடோடி. நீ போடுகின்ற சிறுநீர் கழித்து விட்டு உன் அவுரத்தை உள்ளே போடும்போது ஒரு ஜிப்போ பட்டனோ போடுறிய பத்தியா, அந்த பட்டனுக்கு கூட உனக்கு உதவியவர்கள் முஸ்லிம்கள். வல்லரசு வல்லரசு என்று அரபு நாட்டின் காசுகளை வாங்கி அங்கே ஈபிக்கு பணம் கட்ட வழி இல்லை என்று துப்பு கட்ட இழிச்ச வாய்ப்பைய நீ கட்டுறிய. இன்னைக்கு அரபு நாட்டு பணத்தை வாங்கி தின்னுட்டு அவனுக்கே உடைய இருக்காடா. அரபு நாடுகளை எல்லாம் நல்ல நல்ல ஈமான் உள்ள அரசர்களை எல்லாம் அழித்துட்ட. நாட்டில் இருந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சிட்ட. நல்ல நல்ல பெண்கள், பின்னாலே வரும் அவுலியாக்களான பெண்கள், சிசுக்கள், இன்ஜினியர்கள், குர்ஆன் ஓதும் ஹாஃபில்களை நீ அவருடைய நெஞ்சங்களை அறுத்து சுட்டு தின்னுட்ட. டேய், ஒரு சைனாக்காரனாவது ஐவாய்ப்பட்ட மிருகங்களை திங்கிறான், பாம்பு பள்ளி பூச்சிகளை திங்கிறான். அது அவன் யாருக்கும் இடைஞ்சல் தெரில. அப்படி கொடுத்துருந்தான்டா அவன் ஏன் கொடுக்குறான்றது அது அவனோட போட்டும் நல்லா கேட்பான். அவனை விட கேவலமாக நீ போயிட்டியே. ஆனால் முழு உலகத்தின் வல்லரசுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதற்கு ஆயுதமில்லாமல் சவாலிடும் ஒரு வல்லரசு உங்களை அழிக்கும். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை உணர்ந்து வாத்தூனி முஸ்லிமீன் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வத்தபிஊனி அலல் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று நிறைவு செய்கிறோம்.